செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அரசலம் அடிச்சிருக்காரு. நாங்கள் ஒன்றிணைந்தால் அன்றைக்கு அப்படி பேசினார்களே இப்படி பேசுகிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் ஒரு அம்மாவின் வளர்த்த பிள்ளைகள். வெல்கம் டு தி ஷோ. இது பாலிடிக்ஸ் பேசுறாங்க. யோ, அவரு உள்துறை அமைச்சரியா? அவரை கூட்டிட்டு வந்து காரைக்கால் செவத்துல பெயிண்ட் அடிக்க வச்சிட்டு இருக்கீங்க. சரி, அந்த பெயிண்டையாச்சும் ஒழுங்கா அடிக்க வச்சீங்களா? தாமரையில எங்க பச்சை கலர் வரும்? காம்பு கீழே அது ஒரு ஓகே, ஆனா இவரு தாமரையோட அந்த இலையிலேயே பச்சை கலர் அடிச்சிட்டு இருக்காரு. அதையாச்சும் யாருன்னா தடுத்து நிறுத்துனீங்களா? சரி, கலர் கோட்டிங்காக எல்லாருமே பார்டரும் கொடுத்துருக்கீங்க, தெரியாம அவர் பண்ணிட்டார், அதையே தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. கேட்டா வந்து அவர் பெரிய அரசியல் சாணக்கிய இருப்பா, அவர் வந்து கண்டிப்பா எது பண்ணாலும் அதுல ஒரு தேர்தல் வியூகம் இருக்கும். சோ இதுலயும் அப்படி ஒரு வியூகம் இருக்கிறதா வந்து சொல்றீங்க. என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியாம, அது மட்டுமா இங்க வந்து தமிழ்ல பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு கையெடுத்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. मित्रों, सबसे पहले विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक ऐसी तमिल भाषा में मैं आपसे बात नहीं कर पा रहा हूं, इसलिए आपसे क्षमा प्रार्थना करता हूं. உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னாலே இங்கே உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன். களம் 8ல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இவரு நம்பர் நடிகையும் விஜயும் பத்தி பேசின அந்த ஒரு வார்த்தை தான் காரணமே. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும், திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இன்னைக்கு இத பத்தி செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்க போகும்போது அவரு இப்படி அழகா தலையாட்டிட்டு டோரை சாத்திட்டு டாடா காமிச்சிட்டு போயிட்டாரு. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த பேச்சை பத்தி செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட கேள்வி எழுப்பும் போது, அதாவது நயினார் அப்படின்னு சொல்லும் போதே அதெல்லாம் ஒரு கட்சியா, அவரெல்லாம் ஒரு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. நான் சொல்றது கேளுங்க, ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க, ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. இது என்னடா தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டிடிவி தினகரன் நம்ம நண்பர் அது மாதிரி எல்லாம் பேச மாட்டாரே, ஆனா தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறத தவிர்க்கணும், அப்பதான் ஆரோக்கியமான அரசியலை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையாக நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன், எழுந்த உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து அதிகாரத்துல பங்கு அப்படின்றது கண்டிஷனா வைக்கல, என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிச்சேன். இது ஏன் இவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த டைம்ல இவர் கண்டிஷனா வைக்க அந்த கூட்டணிக்குள்ள எதனா பிரச்சனை ஏற்பட அதனால எல்லாரும் ரொம்ப பரபரப்பா பேச இதை தவிர்த்துக்கிறதுக்காக இதை வந்து இப்படி சொல்லியிருந்தாலும் இவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அது எங்களுக்கு புரியுது. அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளதான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க அங்க போய் அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவையும் கொடுத்திருக்காரு. அந்த கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையா என்று தெரிகின்ற என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் நடக்கின்ற அந்த படிப்போர், அதை பற்றி யாரும் டிபேட் நடக்கிறதா தெரியல. நாங்கள் ஒன்றிணைந்தால் அன்றைக்கு அப்படி பேசினார்களே இப்படி பேசுகிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் ஒரு அம்மாவின் வளர்த்த பிள்ளைகள். எங்கள் மனஸ்தாபனங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவின் கொள்கைகள் தொடர்ந்து வரும் நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும்.
தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைந்தால்தான் மக்களாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆனால் திமுக கூட்டணியில உள்ள இது போன்ற இடர்பாடுகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை. அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. இல்ல, நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்பது எங்களது கண்டிஷன்லாம் கிடையாது. எங்களை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களானவர்கள் அமைச்சராக வேண்டும் என்பது எனது விருப்பம் தான் சொன்னேன், எனது ஆசை தான் சொன்னேன், தவிர நோ கண்டிஷன். காஞ்சிபுரத்துல திமுக சார்பில் 1.25 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எல்லாரும் ஒழுங்கா வீட்டுக்கு போனாங்க. அதான் திமுக. ஆனா இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் கட்சி நடத்த முடியுமா அப்படின்னு அமைச்சர் தாமோ அன்பரசன் விஜய மறைமுகமா டிஷன் பண்ணியிருக்காரு. நம்ம காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலம் சேர்ந்து 49 தொகுதியிலிருந்து 1.25 லட்சம் பேர் வந்தாங்க திருவண்ணந்தைக்கு. அந்த 1.25 லட்சம் பேர் வருவாங்கன்னு முன்கூட்டியே அவங்களுக்கு இருக்கைகள் அமைச்சு தந்து, வரவங்களுக்கு ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஜூஸ், அவங்களுக்கு சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்கள்ல கழிப்பிட வசதிகள், அது இல்லாத அங்கே ஒரு 50 இடத்துல இந்த குடிநீர் தொட்டிகள்லாம் வச்சு எந்தவித பார்க்கிங் வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவ்வளோ பேரும் நிம்மதியாக போனாங்க. பார்த்தீங்க இருப்பேன். அதில் ஒன்று சிக்கல் என்னன்னா, வண்டி எடுத்து போய் மணலில் விட்டாங்க, அதை விட சரி பண்ணி நான் கொடுத்துட்டோம். எந்த அசம்பாவிதம் நடந்ததா? இதுதான் திமுக. பிளான் பண்ணி இவ்வளோ பேர் வருவாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது அந்தந்த இயக்கத்தினுடைய அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய பங்கு. அவங்களுடைய பாதுகாப்பு அவங்க தான் உறுதி செய்யணும். வர்றவங்களை பாதுகாப்பாக வர வச்சு அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறது தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த கட்சிகளுடைய நிர்வாகியுடைய பணி. அதை விட ஒழுங்கா செய்யறதுக்கு யோகியம் இல்லைன்னு சொன்னா இவெல்லாம் கட்சி நடத்த முடியுமா? திமுகவுடைய ரீசெண்டான ஒரு கூட்டத்துல கூட 2 பேர் இந்த கொடி கம்பம் நடுற அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரம் தாக்கி இறந்து போயிட்டாங்களே. ஒருவேளை கூட்டத்துல கலந்து இறந்து போனாதான் கணக்கு எடுத்துப்பாங்களோ என்னமோ. விஜயுடைய சேலம் கூட்டத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆமாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு, இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான பதிலையும் விமர்சனமே வச்சாலும், ஆமா கூட்டத்துல எதனா ஏற்பாடு குளறுபடி பண்ணியிருப்பாங்க, அதனால்தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்ற விமர்சனமும் தான் வைப்பாங்களே. ஆனா அமைச்சர் நாசர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சிரிச்சுக்கிட்டே ஆமா ஹாஃப் செஞ்சுரி போட்டுட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அமைச்சர் நாசர் அவர்கள். விஜய் கூட்டத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் கூட்டத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு, இது 50வது செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அரசவம் அடிச்சிருக்காரு. தம்பி கிளைமேக்ஸ் வந்தாச்சு, இதுக்கப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் ஃபைட்டு தான். இதுக்கு நடுவுல எதுக்கு கண்டவங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அவங்களெல்லாம் இப்படி காலால தட்டி விட்டுட்டு போயிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் விஜய விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது அனுபவம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாரு, கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, அம்மா அண்ணா எம்ஜிஆர் கட்சி அவங்க போக விட்டதான் அவங்களோட அனுபவம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. நீங்க பேச மாட்டேன்னு சொல்றேன், அவர் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நான் தான் சொல்றேன், நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. கிளைமாக்ஸில் போய் கண்டாலில் போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு எப்படி போகும்போதே தட்டி விட்டு போகிற மாதிரி தட்டி விட்டு போகிற மாதிரி அதை எப்படின்னா விடுங்க. அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், மனதிலிருந்தே அறிமுக டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு விஜய். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? வா தலைவா நீங்க. அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தத்தை விட வரலாறு சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தத்தை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மக்கள் கிட்ட போட்டிருக்காரு. அது என்னன்னு நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. இன்னைக்கு காலையில நீங்க தூக்கி வச்சுனா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சவுண்ட் வந்திருக்கும். 5000 வந்துச்சம்மா, யார் வீட்டு பணம்? யார் வீட்டு பணம்? உங்க பணம், இது நம்ம பணம். 1000 ரூபாய் சொன்னது யாரு? ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய். எத்தனை வருஷம் கழிச்சு பணம் வந்துச்சு? எத்தனை வருஷம் கழிச்சு பணம் வந்துச்சு? 3 வருஷம் கழிச்சு பணம் வந்துச்சு. 3 12 36 36,000 ரூபாய் பழைய பாக்கி. சாதாரணமா கூட்டுறவு வட்டியை போட்டீங்கன்னா ஒரு 14,000 ரூபாய், 50,000 ரூபாய். இன்னைக்கு 5,000 ரூபாய் யாருக்கெல்லாம் பணம் ஏறிச்சோ உங்களுக்கு இந்த 50,000 பாக்கி இருக்கு. எவ்வளவு பாக்கி இருக்கு?
இன்னும் 50,000 பாக்கி இருக்கு. யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? சூரியனுக்கு ஓட்டு கேட்டு வர்ற எல்லார்ட்டையும் கேட்கலாம். ஓகேவா? இந்த ஒப்பந்தம் நமக்கு உங்களுக்கு ஓகேவா? இந்த டீல் ஓகேவா? இந்த ஒப்பந்தம் சந்தோஷமா ஓகேன்றவங்க கையை தூக்குங்க. ஓகே ரைட். ஆனா எல்லாம் ஓகே. ராமச்சந்திரன் இந்த அக்ரிமெண்ட்டை நீங்க ரெடி பண்ணிக்கங்க. கார்த்தி அடுத்து உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட். இந்த 5,000 ரூபாய் நீங்க வராத ஆள் இருக்கா? ஆமாண்ணா ஆமாண்ணா. யார் யாருக்கு வரல? ஒன்னும் கவலைப்படாதீங்க. 5,000 ரூபாய் உங்களுக்கு எல்லாம் வரல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். 5 வருஷமா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கு. கரெக்டா? 5 12 60,000. ஓகேவா? ஒரு சாதாரணமா வட்டியை கூட்டுற வட்டியை போட்டுக்கோ. உங்களுக்கு போட்டுக்கோ ஒரு 30,000 ரூபாய், 90,000 ரூபாய். இன்னைக்கு தொடங்குன்னு வந்துச்சுன்னா ஒரு 5,000 ரூபாய் அதை சேர்த்துக்கங்க. எவ்வளவு? 95. சரி, அது நல்லா இருக்காது. ஒரு 5 ரூபாய் சேர்த்து ரவுண்டா போட்டு 1 லட்சம் ரூபாய். உங்க பாக்கி எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் எவ்வளவு இருக்கு? 5,000 ரூபாய் பணம் வந்தாலும் பாக்கி எவ்வளவு? 50,000. 5,000 ரூபாய் நீங்க பணம் அக்கௌண்ட்ல வராதவங்களுக்கு பாக்கி எவ்வளவு? பத்திரிக்கை இப்படி பிடிச்சிருந்தாங்க. நல்லா பிடிக்கும். பாயிண்ட் நல்லா இருக்கு. எங்க போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துக்கு இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படியே கையில இப்படி ஒரு தோசையை சுத்தி அதுல தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்புல தான் ஆட்சியே நடக்குது அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்போட தான் ஆட்சி நடக்குது. அதாவது இருங்க, ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் குரோத், பொருளாதார ஏற்றம், அது யார் செஞ்சாலும் நாங்கள் வரவேற்போம். பெண்கள், எங்களுடைய கிராமப்புற பெண்கள் இன்னும் வறுமையில் இருக்காங்க. எங்க கிராமப்புறத்தில் இருக்க தாய்மார்கள் இன்னும் சங்கடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நாங்கள் வரவேற்போம். இதில் அரசியலே கிடையாது. கொடுங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்போட தான் ஆட்சி நடக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பத்தூரே அதிர காலடி எடுத்து வச்சாரு. அங்க மக்களுடைய கூட்டம் அவரை ரொம்ப அலமோதி அவர் வரவேற்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல இவர் பேசினதுதான் ஹைலைட்டே. ஓரவஞ்சனைக்கும் வஞ்சகத்துக்கும் ஒரு முகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். முறையா பதில் சொல்ல இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது இதுதான், இது இதுதான், இது அதுதான், அது இதுதான் ஒதுக்கப்படுகிற நிதிகளை சொல்லிய ஏமாத்திட்டு இருக்காங்க. பாஜக தலைமையில் இருந்தும் இதுக்கு பதில் வரல. பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கிறார் பழனிசாமி. பாஜக கிளை கழகம் ஆயிடுச்சு. இப்போ பாஜகவின் கிளை கழக செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கிட்ட ஏதாவது பதில் வந்துச்சா? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம, முதுகெலும்பு இல்லாம கொத்தடிமை சேவகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சவால் விட்டு இருக்கிறாரு. எந்த பழனிசாமி? இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்னு என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவுடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்லன்னு மறுக்க முடியுமா? இதே மாதிரி வேற ஒரு ஷோல பார்க்கலாம். Until then, bye from Vignesh Vicky.